செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டி ரமணா பாய்ஸ் வெர்சஸ் கோங்குடி வெள்ளை ரோஜா. டாஸ் வின் பண்ண ரமணா பாய்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கும் 5 ஓவர், ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் காமன் பவர் பிளே, 4 bowler யூஸ் பண்ணோம். ரமணா பாய்ஸ் இங்க பேட்டிங், கோங்குடி இங்க bowling. So Raj to Mamundi, first one. Good shot. வல்லிச்சு தொடச்சு ஒரு 6 கொடுத்திருக்காங்க. சோ முதல் பாலே 6 ஓட ஸ்டார்ட் பண்றாரு மாமுண்டி. இங்க தன்னோட இன்னிங்ஸ் சொந்தக்காரர் மாமுண்டி அவர்கள் தான் சந்தித்த முதல் பந்திலே மாமுண்டி ஃபீல்டர் பாத்தீங்கன்னா மிட் விக்கெட்டும் கவர்ஸ் வச்சிருக்காங்க. செகண்ட் ஒன் கோட் ஷாட் விடான கிளியர் பண்ணிருச்சீங்க. ரூம் கொடுத்தாரு, அத தெளிவா யூஸ் பண்ணி லாங் ஆன் திசையில another one boundary back to back. ரெண்டு பால்ல 10 ரன் குயிக்கா வந்துருச்சு. சோ போன மேட்ச் பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல கோல்டன் டக் அப்படின்ற முறையில தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணிருந்தாரு. அதுக்கு சேர்த்து இந்த மேட்ச் ஆடுவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் நடத்துங்க. அம்பையர் மாலையிடு கார்த்தி. பேக் டு பேக் 2 பால்ல 2 பவுண்டரி கம்பேக் கொடுக்கறாங்க பார்க்கலாம் இங்க ராஜ். நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால், நல்ல பேஸ், நல்ல ஒரு கம்பேக், எக்ஸ்ட்ரா பம்ப் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், அருமையாக அடிக்கப்பட்ட பந்தானது கரெக்ட்டா டைம் பண்ணாருன்னு சொல்லலாம். 4 பால்ல 3 பவுண்டரியை பதிவு பண்றாருங்க மாமுண்டி. ஏதோ சில தடுமாற்றத்தில் பந்து வீச்சாளர். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், இங்க ஷாட் கவர்ஸ் கிளியர் பண்ணிருச்சு. ஐ திங்க் ஒன் மோர் பவுண்டரி, 4th boundary in this over. ஒரு 6ஐயும் 3 4ஐயும் பதிவு பண்ணிருக்காரு. ஸ்கோர் இப்போ 18. இன்னைக்கு டேல பவர் பிளே ஓவர், ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவரை நல்லா யூஸ் பண்ண டீம் அப்படின்னு சொல்லலாம் ரமணா பாய்ஸா. பிங்கோ நியூ பவுலர் ரவுண்ட் விக்கெட்ல இருந்து மாமுண்டி ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஒன் 2 கால் பண்ணிருக்காரு. அடிக்கப்பட்ட அந்த பந்து ஈஸி டு ஓபனிங் பேட்ஸ்மேன் பழனி இப்பதான் ஸ்ட்ரைக்ல வராரு. ஐயோ கேட்ச் டிராப், சிறப்பான ஒரு பந்து வெச்சு நல்ல டைமிங், சிங்கிள் அகைன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், அடித்தார், கேட்ச் ஆகுமா? நல்ல டேக்கனங்க உப்புலி அப்படி பிரதி சிவசி முறையிலே அடிக்கப்பட்ட பந்தானது. யுவராஜ் நியூ பேட்ஸ்மேன் 1 டவுன்ல. வெல் பால், நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு பந்து வீச்சு. 2 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 24. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க ரமணா பாய்ஸ். நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவரா போயிருக்கு. பிங்கோ வித்அவுட் எனி பவுண்டரிஸ், மாமுண்டியோட விக்கெட் எடுத்து போட்டுருக்காரு. மூன்றாவது செங்கிரி சிவா இங்க நியூ பவுலர். யுவராஜ் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஒன் லோ டாஸ், ஃபாஸ்டா போயிருக்கு மிட் விக்கெட்ல, சிங்கிள் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் ஷாட், ஒரு ஏலனி சீவலிங்க அடிக்கப்பட்ட பந்தானது எத்தனை ஓட்டங்கள் நல்ல ஃபீல்டிங் ராஜ். another 1 2. நெக்ஸ்ட் ஒன் லவ்லி ஷாட், பாலார் போறாரா சப்போர்ட் பண்ணி எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம். 4 இல்லை, குளிக்கல விழுந்துச்சு. அந்த குளிக்கல ஓடி தான் எடுக்கணும். பேக் டு பேக் 2. நெக்ஸ்ட் ஒன் சரியான சுத்து, மிகவும் நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், ஸ்லாட்டில் இருந்த பந்து மிட் விக்கெட் திசையில 6. சோ இன்னைக்கு டேல மிட் விக்கெட் திசையில வர another one 6. பெரிய பவுண்டரி ரீஜன், கிட்டத்தட்ட 65 மீட்டர் இருக்கும். ஒரு யங்ஸ்டர் மீதம் வீரர் யுவராஜ் பேட்டிங் பண்ண முதல் 6. காணும் 3 ஓவர்கள் முடிவு பெற்ற வேளையில் கணக்கம்பட்டி ரமணாபாய் சைனர்கள் 36 ஓட்டங்களை எடுத்து பிங்கோ அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட், அன்ஸ்டாப்பபிளா போகும் பவுண்டரி பின்னாடி திசையில. ஸோ பிஃபோர்ல இருந்து ஷார்ட் பாலுக்கு ரெடியா இருந்தாரு பழனி. முடிஞ்ச வரைக்கும் அவர் பேட்ல இருந்து எவ்வளவு ரன்ஸ் எடுத்து வர முடியுமோ எடுத்து வர தெளிவா. நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைட் ஏஜ் கேப்ல போகுதா, நல்ல ஸ்டாப், ஒரு தடுப்பு பண்ணி ஈஸி டூங்க. நெக்ஸ்ட் ஒன் வெல் பால், டாட் பால், நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்தானது. நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட் ஷாட், அருமையாக அடிக்கப்பட்ட பந்தானது கண்ணன். ஸோ விக்கெட் லூஸ் பண்றாரு பழனிங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ். 4 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 44. 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போடுறதுக்கு குணால் வந்திருக்காருங்க. யுவராஜ் ஆன் ஸ்ட்ரைக், ஒரு 6 அடிச்ச பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஒன் சரியா பாடல, தெரிச்சிருக்கு, நிறைய ஸ்லிப்பா வராங்க. 2 இங்க ஃபர்ஸ்ட் பால்ல 2 சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். கீப்பர் கிட்ட வந்து பம்ப் ஆகி போயிருக்கு. 3 ரன் ஓடுறாங்க, 4 ரன் ஓட்டாங்க. மறுபடியும் பம்ப், 1 ரன் போக வேண்டியது 4 ரன்னா மாறி இருக்கு. ஏன்னா சேசிங்ல ரொம்ப பெரிய தலைவலியா வந்து நிக்கும். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச், லவ்லி சேகன் கையிலே போய் நல்லதொரு அடி, நல்லதொரு
லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். அருமையாக அடிக்கப்பட்ட இருந்த பந்தானது பந்து கேட்சாக மாற வாய்ப்பு. கேட்ச். டேக்கன். ஒன் மோர் விக்கெட் இந்த ஓவர்ல. அண்ணே பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்பீடானே. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. டாட் பால் டு என் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா போட்டு கொடுத்திருக்காரு லாஸ்ட் ஓவரை குணால். ஸோ மொத்தமாக 50 ரன் ஆடிருக்காங்க. 51 ரன் டார்கெட் ஃபார் கோங்குடி வெள்ளை ரோஜா. 51 ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் செங்கேரி சிவா, நான் செங்கேரியில் உப்புலிபடி பிரதீப். அதே மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளேயர் போடுறதுக்கு பிரசாந்த். போன மேட்ச்சில் பவர் பிளே ஓவரை மெய்டன் விக்கெட் ஓவராக போட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பால் ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். நேர்த்தியான முறையில் வீசி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட் பேக் ஃபுட் புல் ஷாட். அருமையாக அடிக்கப்பட்ட பந்தானது டேக்கன் கையிலே போயிருக்கு. தனது முதல் விக்கெட்டை இழக்கிறது. இதுவரைக்கும் பிரசாந்த் ஓவர்ல 8 பால் போட்டுருக்காரு. எந்த ரன்னையும் பதிவு பண்ணல. பிரசாந்த் அவர்களிடம் சிவானி பேட்ஸ்மேன் ஒன் டவுன்ல லெஃப்டி ஷாட் குறுக்க கொடுத்திருக்காரு மரிச்சு. ஒரு ஃபீல்டர் மேல வச்சிருக்காங்க. சிங்கிள் ஒன்லி. அம்பையர் அவுட். விக்கெட் கொடுத்திருக்காரு தனது இரண்டாவது விக்கெட்டை இழக்கிறது. சிங்கிள்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. ரெண்டாவது ரஷ் பண்ணிட்டாரு. ரொம்ப க்ளோஸா நடைபெற்று முடிந்த நாணயம் சுண்டுதல் போட்டியிலே பிரதீப் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல பெரிய சுத்து டாட் பால். நேர்த்தியான முறையில். நெக்ஸ்ட் ஒன் டாப் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச். சரியா படல. நல்லது ஒரு பந்து அரை வீசி பேட்ல போட்டுருக்கு. சோ another one wicket. கேட்ச் என்ற முறையில் தனது ஒரு நல்ல டே அவருக்குன்னு சொல்லலாம். நல்லா போட்டுருக்காரு. மூன்றாவது விக்கெட்டை இழக்கிறது. குணால் நீ பேட்ஸ்மேன் 3 டவுன்ல. முதல் பவர் பிளே ஒரே முடிவுக்கு வரல. அதுக்குள்ள 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. வெல் பிளேட். ஒரு லேட் கட் சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சு முதல் பவர் பிளே முடியல. ஸ்கோர் முடிவு பெற்ற வெளியில் கோங்குடி அணியினர்கள் 2 ஓட்டங்களை எடுத்து 3 விக்கெட். 2 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டோட அந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு பிரசாந்த். எக்ஸலண்ட் ஓவர். யுவராஜ் நீ பவுலர் ஃபர்ஸ்ட் ஒன். குறுக்க கொடுத்தாரு பேட்டை மட்டும். உடம்பு விட்டு வெளியில் போடப்பட்ட பந்து பேட்டை மட்டும் ஃப்ரீயா கொடுத்தாரு. முதல் பவுண்டரி வருது இங்க குணால் பேட்ல இருந்து. வெல் பால். நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து ரன் எடுக்க வாய்ப்பில்லை. நெக்ஸ்ட் ஒன் அருமையாக அடிக்கப்பட்ட பந்தானது பல்லார்னு ஒரு another one boundary. நோ பால் கொடுத்திருக்காங்க. ஹிப் நோ பால். சோ இந்த ஓவர்ல முதல் 2 பந்திலே கிட்டத்தட்ட 9 ஓட்டங்கள் வந்துருச்சு. ஃபுல் டாஸ் பால் உடம்பு லைன்ல. ஃப்ரீ பால். அகைன் தேர்ட் பவுண்டரி அந்த ரீஜியன்ல. இது வரைக்கும் அந்த சைடில் ஃபீல்டர் வைக்கல. அவருக்கு கரெக்டாக கை வந்து ஃபோர்த் ஸ்டம்பில் வரல இது வரைக்கும். மொதல் ஓவரில் வெறும் 2 ரன் தான் போயிடுச்சு. இந்த ஓவரில் 3 பவுண்டரி வரும். அந்த டீமே ப்ரெஷருக்குள்ளே போயிருக்கு. லெக் சைடு 4 ஃபீல்டர் மேலே. பாடி லைனில் அகெயின் நல்ல பால் பேக் டு பேக். மிகவும் நேர்த்தி. ராஜா நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் ஒன் பால் மோர் இந்த ஓவரில். வீசப்பட்ட வந்து 2 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 16. 3 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. கோங்குடி அணியினர்கள். சுதாகர் நீ போல தேர்ட் ஓவர் போடுறதுக்கு எஞ்சி உள்ள 3 ஓவருக்கு 35 ஆடணும். நல்ல ஷாட் சான்ஸ் ஃபார். ரிவர்ஸ் முறையிலே அடிக்கப்பட்ட பந்தானது 1 2வது ரன்னிற்கான முயற்சி. கரெக்டா அடிச்சாரு. 2 இங்க ஃபர்ஸ்ட் பால்ல. நெக்ஸ்ட் ஒன் தூக்கி அடிக்கப்பட்ட பந்தானது கேட்சாக மாறி உள்ளது. நல்லதொரு பந்து வீச்சு திறன் அவர்கள் குயிக்கா வந்துட்டு இருந்துச்சு. ரன்ஸ் அவர் பேட்ல இருந்து ஏந்திரதுக்கு அடிச்சு பார்த்துருக்கலாம். சக்தி நியூ பேட்ஸ்மேன். வெல் பிளேட். மறிச்சு விட்டாரு பின்னாடி. பந்தானது 1 2வது ரன்னிற்கான முயற்சி. ஒன் மோர் பவுண்டரி அதே திசையில. 4 சந்தித்த முதல் பந்திலே பவுண்டரி எடுத்துறார் சக்தி. வெல் பிளேட். முதல் 4 போன பால் வைடு. குட் ஷாட் கொடுத்தாரு சான்ஸ் ஃபார் 6 4. நல்ல ட்ரை. ஆனால் 6ல போய் விழுந்திருக்கு. நல்ல ஷாட் ராஜா பேட்ல இருந்து வர்ற முதல் 6 இந்த இன்னிங்ஸ்ல முதல் 6 நினைக்கிறேன். மட்டை வீச்சு திறன் ராஜா அவர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு இன்சைட் எட்ஜ் நல்ல டேக் அண்ட் மாமுண்டி. பலிக்கு பலி பந்து தனது விக்கெட்டை இழக்காத ஒரு அனுபவம் வாய்ந்த மட்டை வீச்சாளர். பந்துகளை சந்தித்து 21 ஓட்டங்கள் தேவை. 3 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 30. 5 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க கோங்குடி வெள்ளை ரோஜா. முதல் ஓவர்ல 2 ரன் வந்திருந்தாலும் அடுத்த 2 ஓவர்ல 28 ரன் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல கம்பேக்னு சொல்லலாம் கோங்குடிட்ட இருந்து. எஞ்சியுள்ள 2 ஓவருக்கு 21 ஆடணும். ஸோ முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர் அதை போடுறதுக்கு பிரசாந்த் வந்திருக்காரு. பவர் பிளே ஓவர் 2 ரன் போட்டிருந்தாரு. ஒரு வெல் செட் பேட்ஸ்மேன் சக்தி அண்ட் சென்சிபிள் பேட்ஸ்மேன் அட் த சேம் டைம். ஸோ அவர் இப்போ ஸ்ட்ரைக்கில் 2 ஓவர் 21. ஸோ இந்த ஓவர் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மேட்ச் ஓவர்
ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட், திசையிலே அடிக்கப்பட்ட பந்து லவ்லி ஷாட்டுங்க, சரியான ஷாட். சோ முதல் பந்திலே 6 பதிவு பண்றாரு சக்தி. தான் சந்தித்த எனக்கு தெரிஞ்ச அவரு முதல் பந்திலே விளையாண்ட 6 3 பால்ல பதிவு 2 பால் பவுண்டரி தான். ஃபர்ஸ்ட் பால்லே 4 அடிச்சாரு. இப்ப பிரசாந்த் இன்னைக்கு டே ஃபுல்லாவே இம்ப்ரெசிவா போட்டிருந்த பிரசாந்த் ஒரு மெய்டன் போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே 2 ரன்ல போட்டிருந்தாரு. அவரை மேட்ச் ஓவர்ல ஒரு வார்ம் வெல்கம் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் சக்திங்க. நல்லா இருந்துச்சு அடிச்ச ஷாட் பாக்குறதுக்கு. பரபரப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஞ்சியுள்ள 11க்கு 15 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. 5 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. சேம் டைம் நியூ பேட்ஸ்மேன் அந்த சைடுல கண்ணன் போன மேட்ச் சேசிங்ல நல்லா ஆடி கொடுத்த கண்ணன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு போன மேட்ச் அவங்க டீமுக்காக. ஐயோ கேட்ச் டிராப் பண்ணிட்டாருங்க. இங்க கஷ்டமான கேட்ச் தான் இருந்தாலும் கண்டிப்பா பிடிக்கணும்ன்ற நிலைமையில இருந்த கேட்ச். ஸோ இங்க இருந்து கணக்கம்பட்டி ரமணா பாய்ஸ் தான் மேட்சை எப்படி அவங்க வசம் படுத்துறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா 2 பேட்ஸ்மேன் சென்சிபிளா நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ். ஸோ மேட்ச் இப்போ ஆல்மோஸ்ட் கோமுடி சைடில் தான் இருக்கு. தூரலோட வேகம் அதிகமாக இருக்கு. கண்ணான ஸ்ட்ரைக். வெல் பிளேட், குட் ஷாட். ஒன் பவுன்ஸ் பவுண்டரி, ஒன் மோர் பவுண்டரி இந்த ஓவர்ல. முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர் இங்க செம்மடி வாங்கிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு டே ஃபுல்லா இம்ப்ரெசிவா இருந்த பிரசாந்த். இன்றைய நாளின் 2வது சுற்றின் 2வது போட்டியானது சக்தியை தொடர்ந்து கண்ணனும் சந்தித்த முதல் பந்திலே பவுண்டரி. மேட்ச் பால், லவ்லி ஷாட்டுங்க, எக்ஸலென்ட் ஷாட் பிளேஸ்மென்ட். ஒரு ஏலனி சீவல் பவுண்டரிக்கு ஓடிட்டு இருக்காங்க, ஓடிடுச்சுங்க. ஒன் மோர் பவுண்டரி இந்த ஓவர்ல கண்ணன் பேட்ல இருந்து எக்ஸலென்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த மேட்ச் ஓவரை. 2 ஓவர் 21 ரன் தேவைன்ற நிலையில 2 பவுண்டரி ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க இந்த ஓவர்ல. 4 ஓவர்கள் முடிவு பெற்ற வேளையில் அணியின் எண்ணிக்கை 47 ரன் ஆட்டாங்க. 4 ரன் தான் தேவைணும். கவி 6க்கு 4 ஓட்டங்கள் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் பேசன் பவுன்ஸ், ஷாட் வித் தட் பால். 5க்கு 4 சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ஐயோ பால கையில பிடிக்கல. 4க்கு 3 லவ்லி ஷாட்டுங்க. பால் வர்ற திசையில தெளிவா பவுண்டரியே விட்டாங்க. சோ மேட்ச் அந்த செகண்ட் ரவுண்ட் வான் பை கோங்குடி வெள்ளை ரோஜா. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இதுல முதல் மேட்சா டிசைடிங் மேட்சுக்கு போறாங்க ஹார்ட் லக் கணக்கம்பட்டி ரமணா பாய்ஸ். குணால் வந்து இங்க மேன் ஆஃப் த மேட்ச். ஃபைனல் ஓவர் நல்லா போட்டிருந்தாரு. அது மாதிரி பேட்டிங்கும் ஆக்சிலரேட் பண்ணது வந்து குணால் தான். வெல் பிளே. கத்தினே கொஞ்சம் ஸ்பீடா நடத்தணும்.